ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிக்சடு கப்பி. குவாலிட்டி, சைஸு, கலர் எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே புதன்கிழமை தான் ஷிப்பிங். ஆல்ரெடி முந்தினேத்தோ போட்ட வீடியோவில் ஸோ ஒரு 17-18 ஆர்டர் பக்கம் புக் ஆகிருக்குது. அதாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு புக் பண்ணுற எல்லாத்துக்குமே உங்களுக்கு வெனஸ்டே ஷிப்பிங் வரும். இந்த கப்பி 10 பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 280 ப்ளஸ் அடிஷ்னலாக 350 ரூபாய்க்கு உங்களுக்கு 10 பேர் வரும். யாருக்காவது சேல்ஸுக்கு தேவை அப்படின்னா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு. அதே போல் மாலி ஸோ 15 பீஸ் 100 ரூபா வரும். இதுவுமே செல்லர்ஸ்க்கு நான் கொஞ்சம் பார்த்து தான் ரேட் போட்டுட்ருக்கிறேன். மார்ஜினே ரொம்ப கம்மி. அப்படி இருந்தாலுமே நமக்கு ஸோ செல்லர்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி ரேட் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்குறேன். 15 பீஸ் 100 ரூபா வரும். முடிஞ்ச வரைக்கும் மேல் ஃபீமேல் பார்த்து தரேன். ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல். அதுக்கப்புறம் ஃபீடிங் கப்பி ஸோ 20 பீஸ் 100 ரூபா அப்படின்னு கொடுக்குறது. எல்லாமே சைஸ் பெருசாக வளர்ந்துட்டுருக்குது. இல்லை வந்ததே பெரிய சைஸாக இல்லை இங்கே வந்து வளர்ந்துச்சா என்னான்னு தெரியல. எல்லாமே பக்கா ப்ரீடிங் சைஸ். இங்கே 100 ரூபாய்க்கு அதாவது 3 பேர் 100 ரூபான்னு வாங்குகிற சைஸுக்கு இதுவுமே வளர்ந்துருச்சு. ஸோ இதில் இருக்கிற பெரிய சைஸெல்லாம் தனியாக எடுத்து அந்த செட்டப்பில் தான் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பெரிய சைஸ் இருக்குது. இல்லாட்டி பேர் 15 ரூபான்னு இதில் இருக்கிற பெரிய சைஸை கூட பெருக்கி தரேன். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா 10 பேர் 150 ரூபாய்க்கு கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலியில் பெரிய சைஸ் ப்ரீடிங் சைஸு உங்களுக்கு 5 பேர் 100 ரூபா வரும். கொரியர் காஸ்ட்டு 60 ரூபா வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது இதே எனக்கு ஒரு 200 ரூபாய்க்கு தேவைன்னா உங்களுக்கு 280 சம்திங் வரும் கொரியர் காஸ்ட்டோட. அதுக்கப்புறம் நம்மளுடைய கிவ்அவே தம்பி. ஸோ இவனை நாளைக்கு ஏதோ ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு அதில் யாருன்னு கண்டுபிடிச்சி கஸ்டமர் கொடுத்துடலாம். செவ்வாய் புதனில் ஷிப்பிங் பண்ணி விட்டுறலாம். அதே போல் கேட்ஃபிஷ் 3 பீஸ் இருக்குது. பீஸ் வந்து 200 ரூபா வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. போன டைம் வந்து ஒரு சுண்டு விரல சைஸை விட சின்னதாக தான் வந்தான். ஸோ சுருங்கிச்சு அப்படின்னா ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் இருக்குமே. அது காஞ்சி போச்சுன்னா இது ஓரளவுக்கு 3 இன்ச்சு வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதாவது நம்மளுடைய நடுவேரல அளவுக்கு பெரிய சைஸாகவே இருக்குது. ஒரு 200 ரூபாய்க்கு அப்படின்னும் போது இது வந்து வருத்துதான் அப்படின்னு சொல்லுவேன். இல்லாட்டி பேரா வேணும் அப்படின்னா உங்களுக்கு 380 வரும். ஸோ ஒரு பீஸ் மட்டும் எடுத்திங்கன்னா 200 ரூபா. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் எக்ஸிடோ இது பேர் வந்து 80 ருபீஸ் வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். மொத்தமாக ஒரு 4 பேரோ 3 பேரோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4 பேரில் அதாவது இந்த 2 ஃபீமேல் வந்து நல்ல ஜெயின் சைஸில் இருக்குது. ஸோ ப்ரீடிங்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு 3 பேர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. பேர் வந்து 80 தான் வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதிலலாம் எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே டெட் கண்டிஷனில் இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. நிறைய டெத் ரேஷியோ இருக்குது. ஸோ அந்த வெரைட்டியெல்லாம் நம்ம யாருக்குமே கொடுக்குறதில்ல, டெத் ரேஷியோ இருக்கிறது. இது அப்புறம் இதுன்னு பார்த்தோம்னா மாஸ்கோ பிளாக்கு. ஸோ இதெல்லாம் டெத் ரேஷியோ சொட்டு கூட இருக்காது. ஒரு 10 பேர் நம்ம ஒருத்தர்கிட்ட எடுத்து கொடுத்து அவர்கிட்ட இப்போ 200 பேர் பக்கம் வாங்கிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அடி நல்லா தாங்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சீக்கிரம் டெத் ஆகாது. இந்த நார்மலாக அல்பினோ ஃபுல் ரெட் மாதிரியெல்லாம் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் அடி வாங்காது. கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிறவங்கக்கிட்ட எதுவுமே அடி வாங்காது. கொஞ்சம் நார்மலாக நம்ம பிகினர்ஸ் மாதிரி இருந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் எடுத்து வச்சு நல்லா வளர்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கே கோல்டு, நார்மல் கோல்டு. ஸோ எஸ்கே கோல்டு வந்து உங்களுக்கு 6 பீஸ் 100 ரூபா வரும். நார்மல் கோல்டு 10 பீஸ் 100 ரூபா வரும். சைஸ் நல்லாயிருக்கும். எஸ்கே கோல்டெல்லாம் கொஞ்சம் நல்லா சைஸ் வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட மாத கணக்காக நம்ம வீட்டிலேயே சாப்பிட்டு சும்மாவே படுத்துட்டு இருக்கிறாங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸில். நிறைய மூவே ஆகலை. ஒரே டைமில் 100 பீஸ் கோல்டு 100 பீஸ் எஸ்கே எடுத்தெல்லாம் ரொம்ப ஸ்டாக் நின்று போச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்ஃபிஷ்ஷு. ஸோ கேட்ஃபிஷ்ஷை பிடிக்கவே முடியலை. ஒரு பீஸாவது மாட்டுதான்றதை பார்க்கலாம். ஷார்க்கு நடுவில் குறுக்கால வந்து ஃபுல்லாக நம்மளை உயிரை வாங்குது. அந்த ஷார்க்கு யாராவது வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா நேரில் கூட வந்து வாங்கிட்டு போங்க. கேட்ஃபிஷ் பாருங்கள், கிட்டத்தட்ட 3-4 இன்ச்சு இருக்கும். ஸ்பாட்டட் தான் ஃபுல்லாமே. பேர் வந்து 80 ருபீஸ் வரும். இதுவே 4 பீஸ் வேணும்னா 150 ரூபா வரும். அதுக்கப்புறம் இந்த அலிகேட்டர் நம்மளுடைய பாசக்கார பையன் டாம் இறந்து போயிட்டான். அங்கலாப்பு பட்டு கொரியர் அனுப்பி அது இறந்து போச்சு. இதுவுமே அந்த டாம் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் அவன் டாம் நல்லா குண்டாக இருப்பான். இது வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது. ஸோ அது செத்துப்போச்சு. அது ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க மதுரை கொரியர் ஆஃபீஸில். நானும் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லி பார்த்தேன், யாருமே போய் அதை பார்சலே எடுக்கலை. கடைசி வரைக்கும் அவன் செத்தே போயிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கஸ்டமருக்கு இந்த 8 இன்ச்சு காரு, அதாவது அவன் ஒரு 9 இன்ச்சு இருப்பான், இவன் ஒரு 7 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவனை தான் அனுப்ப போகிறேங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா
எல்லோ பிங்கு. ஸோ இதுவுமே நல்லா ஃபீமேல் நல்லா சைஸ் பெருசாக இருக்குது. இதில் 2 பீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அடியில் ஒரு பீஸ் இருக்குதுங்களா. மொத்தமாக இதுவுமே ஒரு 3 பேர் இருக்குது. இதுவுமே பேர் 80 தான். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. அந்த பிளாக்கு இது அதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 300 காம்போவில் பிளான்ஸு ஃபுட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி கொடுக்கலாம். ஸோ வேணுன்றவங்க சொல்லுங்கள். சில்வரோடவில் 2 ஃபீமேல் பெரிய சைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாமே புக் ஆகிடுச்சு. தெரியுதா, நல்ல ஃபீமேல் 2 சைஸ் நல்லா பெரிய பெரிய ஃபீமேல் 3 மேலுக்குது. அதே போல் யாராவது ஃபிஷ்ஷஸ்லாம் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ மினிமம் எனக்கு டிஸ்ட்ரிக் ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு இந்த வேலையே இல்லை. ஸோ டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆளை அழகாக நான் ஹோல்சேல் எடுத்து கொடுத்து அதில் ஏதாவது வர கமிஷன்லேயே ஒரு 100 200 200 300 அந்த மாதிரி ஒரு 1000 ரூபா ஒரு 1500 எடுத்திங்கன்னா ஒரு 200 300 எடுத்து உங்கள்கிட்டே ஃபிஷ் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேனாக்கா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். இந்த வேலையெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா பேக் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப சிரமமாகுது. ஸோ தண்ணி இல்லை, ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியதாகுது. அப்புறம் இங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பலூன் மாலி. ஸோ 3 பேர் 100 ரூபா வரும். எல்லாமே ஓரளவுக்கு ப்ரீடிங் சைஸ் தான். வேணுன்றவங்க ஸோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜுவல். ஸோ என்கிட்ட உருப்படியாக இருந்து ப்ரீட் ஆகி கொஞ்சம் நல்லா வளர்ந்து கஸ்டமர்ஸ்லாம் ஹாப்பி ஆகிற விஷயத்தில் இதுவும் ஒன்று. ஸோ நிறைய கொடுத்துருக்குறேன். ஆனால் அந்த ஜுவல்லு எனக்கு கொஞ்சம் லாபமும் ஓரளவுக்கு டீசெண்டாக வருது. மற்றதில் பீஸ் மேலே 2 ரூபா 3 ரூபா வருதுன்னா இதில் மினிமம் ஒரு 10 ரூபாயாவது வந்துடும் பீஸ் மேலே. மேக்ஸிமம் ஒரு பேராக எடுத்தாங்கன்னா ஒரு 20-30 ரூபா லாபம் வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல நமக்கு லாபம் தரக்கூடியது. அதே போல் கொஞ்சம் நல்ல வைல்டு வெரைட்டி, அவ்வளோ சீக்கிரம் அடி வாங்காது. எந்த கண்டிஷன்லேயும் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி வளர்ந்துடும். நீங்கள் அதே கிளாஸ் டேங்க்லாம் போட்டு வச்சிங்கன்னா கஷ்டம். இந்த மாதிரி நேச்சுரல் செட்டப் கொடுத்தீங்கன்னா பக்காவாக இருப்பாங்க ஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும். இது அப்படின்னு பார்க்கக்குள்ள 3 டைலு டம்போயர் பலூன் மாலி 6 பீஸ் 100 ரூபா. ஸோ இது எல்லாமே பெரிய சைஸாக இருக்குது. இதில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற மொத்தத்துலேயுமே உங்களுக்கு இருக்கிற எல்லா சைஸும் கலந்து தான் வரும். ஸோ இருக்கிறதுலே பெரிய சைஸு மட்டும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் மாற்றி மாற்றி தரேன். அதே போல் இந்த புள்ளி வச்சது எனக்கு வேணும்னு கேட்குறீங்க பலூன் அந்த டம்போயர் மாலியில். ஸோ ஓரளவுக்கு தான் இருக்கிறது தான் தர முடியும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீடிங் கப்பி. ஸோ உள்ளே என்னத்தை பார்த்தோமோ அதே தான் ஃபீடிங் கப்பி. இதுலேயுமே சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு மாதம் இதே செட்டப்பில் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட ஸோ இதை பேரை என்னால் 35 ரூபாய்க்கு விற்க முடியும். பட் நான் ஆர்டர் எடுத்துட்டேன். 200 பீஸ் 300 பீஸ் பக்கம் ஆர்டர் எடுத்துகிட்டு என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கும் அவ்வளோதான். ஆர்டர் கொடுக்குறதே 150 பீஸ் 100 பீஸ் 50 பீஸ் தான் ஆர்டரே கொடுக்குறீங்க ஃபீடிங் கப்பியை பொறுத்த வரைக்கும். ஒரு சிலர் மட்டும்தான் சைஸ் நாளால் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த பீஸை பார்த்தீங்களா, மாலி ப்ளஸ்ஸு பிளாட்டி. ஸோ 2மே கிராஸ் ப்ரீட் ஆகி ஒரு மாதிரி கலர் பாருங்கள், அப்படியே கோல்டு ஷேடில் ஒரு பிளாட்டி. ஸோ சூப்பராக இந்த கலர் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ வீடியோ குவாலிட்டியில் இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ பக்கா குவாலிட்டியாக இருக்குது. என் கையில் இருக்கும் போது தான் தெரியுது. ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ஸு இந்த லாஸ்ட்டாக ஒரு 150 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோடு உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்னு சொல்லிட்டு ஒரு 6 வெரைட்டி பிளான்ஸ் போட்டேன். அவசர வேலையாக வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடியே இருக்கிற எல்லா பிளான்ஸையுமே கலெக்ட் பண்ணி வீட்டில் வச்சுட்டு தான் வந்தேன். ஸோ நாளைக்கு என் தம்பி தான் பேக் பண்ணி அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறதுனால ஸோ ஃபாக்ஸ் ஸ்டைலு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு எவ்வளவு தேவையோ ஸோ அவ்வளோத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதே போல் வாட்டர் கேபேஜ். ஸோ இப்போ தான் கொண்டு வந்து போட்டதுனால ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஓரளவு கண்டிஷனாக இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் நல்லா இந்த ரோஸ் மாதிரி நல்லா ஃப்ளவராக வந்துடும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இது ஹைட்ரல்லா, அதுக்கப்புறம் அசோலா. ஸோ 4 வெரைட்டி ஆச்சுங்களா. டக்வீடு மட்டும்தான் நான் எடுத்து வைக்கல. பட் யாராவது நாளைக்கு ஆர்டர் பண்ணக்குள்ள உங்களுக்கு டக்வீடு வரல அப்படின்னா அதுக்கு என் தம்பி தான் காரணம், அதையும் சொல்லிடுறேன். அவன் பேர் தான் கோபி. ஸோ அது அவன் பேரில் தான் ஆரம்பித்த அக்வாரியம். அசோலா பாருங்கள், இதுவுமே இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இது கப்பி கிராஸு வீட்டுக்குள்ளே கொஞ்சோண்டு இருக்கும். உங்களுக்கு ஆர்டர் பண்ணுற அந்த 150 காம்போவில் ஆர்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஷிப்பிங்கோடு உங்களுக்கு கப்பி கிராஸ் கொஞ்சோண்டு தான் வரும். ஸோ அதை நீங்கள் அதாவது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு செட்டப்பில் போட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லா க்ரோத் ஆகிடும். எல்லா பிளான்ஸுமே அவ்வளோதான். சும்மா கையை போட்டு தினமும் நுழைக்கிக்கிட்டு இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாது. அப்படியே ஃப்ரீயாக போட்டிங்க அப்படின்னா ஸோ நல்லா உங்களுக்கு க்ரோத் ஆகும். மேபி நீங்கள் அதை கூட எடுத்து செல் பண்ணலாம். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை யாரையும் சந்திக்கிறோம். பாய். ஸோ கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு நாளைக்கு காலையில் ஒரு இதில் ஷார்ட்ஸ்லேயே கூட போட்டு நான் உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி விட்றேன். அதே போல் இன்ஸ்டாகிராமில் ஒரு சேனல் இது நம்ம அக்வாரியமுக்குன்னு சொல்லி தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணி விட்ருக்குறேன். ஸோ கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் அந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து கூட பாருங்கள். யூடியூப்லேயே உங்களுக்கு இந்த ரீச் இருக்கே, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பேஜ் ஓப்பன் பண்ணால்
எங்கேயோ போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் சஜஸ்ட் பண்ணதுனால இன்ஸ்டாகிராமில் சரி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாய்.